பெங்களூருவில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிக் கொண்டிருந்த காங்கிரஸ் பிரமுகர் ஒருவர் திடீரென சுருண்டு விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். உயிரிழந்த இந்த காங்கிரஸ் பிரமுகர் யார்? அவருடைய பின்னணி என்ன? இந்த மரணத்திற்கு என்ன காரணம் என்ற விஷயம் தெரிய வந்திருக்கிறதா? முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பெயர் ரவிச்சந்திரன். இவர் 2 சங்கங்களில் தலைவராக இருக்கிறார். ஒன்று குருபா சமுதாயம், அதாவது கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் குருபா சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் காங்கிரஸ் கட்சியிலும் பிரமுகராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு புறம் லால்பாக் பூங்காவின் நடைபயிற்சி சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். இதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். ஆரோக்கியத்தை பற்றி நடைபயிற்சி வருபவர்களுக்கு பல முறை வகுப்புகளை எடுத்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று இந்த மூடா விவகாரம் சித்தராமையாவுக்கு எதிராக கர்நாடகாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த சித்தராமையாவுக்கு ஆதரவாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை பெங்களூரு பத்திரிகையாளர் மன்றத்தில் அவர் நடத்த முற்பட்டார். அந்த கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். என்னென்ன விஷயங்கள் சித்தராமையாவுக்கு எதிராக பாஜக மற்றும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறது, அதற்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த போதே அவர் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை தொடங்கிய போது அவர் மாரடைப்பு காரணமாக ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த அந்த காட்சிகள் கேமராவில் பதிவாகி இருக்கிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.